வாட் டஸ் யுவர் ஃபேமிலி திங்க் ஆஃப் யூ? உங்களோட ஃபேமிலி உங்களை பற்றி என்ன நினைக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கான டாபிக். டேக் வாட் எவர் ரெஸ்டேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். இது ஜென்ரல் ரீடிங். அப்புறம் வந்து வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் யுவர் வால்யூம். அப்புறம் ஸோ இந்த 3 கார்ட்ஸில் ஏதாவது ஒரு கார்ட் சூஸ் பண்ணுங்கள். இது பைல் நம்பர் 1, இது பைல் நம்பர் 2, இது பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3ல் வந்து எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ கண்ணை மூடிட்டு கூட அதை யோசிச்சு பாருங்கள். எதுக்கு உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் மற்றவங்களுக்காக கூட சூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லாட்டி உங்களுக்கு இல்லாட்டி தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். அவங்க ஃபேமிலி அவங்கள பற்றி என்ன நினைக்கிது, உங்கள் ஃபேமிலி உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ஒரு கார்டு தான் சூஸ் பண்ணணும்னு இல்லை, மொத்தமாக 3 கார்டையும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அட்ராக்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு கார்டு இல்லாட்டி 2 கார்டு சூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, இது பைல் நம்பர் 1, 2 and 3. இப்போ ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்து உங்கள் ஃபேமிலி உங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங். ஓகே, இந்த 2 கார்ட்ஸ்க்கு நான் அப்புறம் வரேன். நீங்கள் ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக தான் இருக்கீங்க, ஆனால் சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. ஒரு விஷயம் ஃபுல்லாக தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் உள்ளே ஓடிடுறீங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக உங்கள் ஸ்ட்ரென்த்தை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி உங்கள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கே தெரியல. உங்கள் ஸ்ட்ரென்த் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி உங்களை பண்ணுறதுக்கு, ரொம்ப வல்னரபிளாக இருக்கீங்க. அப்புறம் வந்து சரியாக நீங்கள் அதாவது உங்கள் ஃபேமிலி உங்களை வந்து இன்னும் குழந்தையாக தான் பார்க்குறாங்க. அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரல, அப்படியாத்தான் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் நம்பி போனவங்கெல்லாம் வந்து நம்பினவங்க எல்லாருமே உங்களுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வயசில் ஃபேமிலியால் ஃபேஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸால் ஃபேஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், நீங்கள் அதை எடுத்துக்கிட்டே சுற்றுறீங்க, அதை விடவே மாட்டேங்கிறீங்க. திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து ரொம்ப பயந்தவங்களாகவும் நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக நம்பிடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க உங்கள் ஃபேமிலி. பைல் நம்பர் 1. அப்புறம் உங்களுக்கு லவ்வெல்லாம் வந்து செட் ஆகாது. அப்படியே செட் ஆனாலும் உங்களை அதை ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்க முடியாது. உங்களை எல்லோரும் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அதனால் அவங்களே உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு எப்போதுமே ஒருத்தங்க கைடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். தனிமையில் அவங்களால இருக்க முடியாது. தனியில் வந்துட்டு ஒரு குழந்த மாதிரியே தான் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி திங்கிங் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சுயமாக உங்களை யோசிக்க விடலை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல. எக்ஸ்போஷரும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அது கொஞ்சம் பார்க்கணும். பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி வச்சுக்கணும். கூடிய சீக்கிரம் இந்த பைலுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. இல்லாட்டி அவங்களா உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபைனான்ஸில் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். அவங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் தனியாக எதுவும் பண்ண வேண்டாம். தனியாக பண்ணுறதா இருந்தால் நீ எப்படியும் கோட்டை விட்டுருவ அப்படின்ற மாதிரி அவ்வளோ நம்பிக்கையில் இருக்காங்க பைல் நம்பர் 1க்கு. அப்புறம் இங்கே ரொம்பவே வந்து சூப்பர்ஸ்டிஷியஸாக இருக்கிறது, நேரம் காலம் அதெல்லாம் ரொம்பவே பார்க்குறவங்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ மனசில் ரொம்ப வீக்கான ஒரு பர்சனாக பைல் நம்பர் 1 இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு இவங்களே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதா இருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அப்படித்தான் தெரியுது. உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் எல்லாம் எதுவும் தெரியாது, சுத்தமாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்காங்க. உங்களால் நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த திறமை இருக்காத, நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க தான், ஆனால் எல்லாமே கடைசி நிமிஷத்தில் தான் பண்ணுறீங்க. அதுவும் வந்து மற்றவங்களுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்களே ஒழிய மற்றவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பைல் நம்பர் 1 பற்றி யோசிக்கிறாங்க உங்கள் ஃபேமிலி. எது வேணும் வேணான்றது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான், ஆனால் அது உங்களுக்கு தெரியலை. உங்கள் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் லவ் லைஃப் எப்போவுமே ரொம்ப ட்ராஜிக்காக தான் இருந்திருக்கு. எல்லோரும் உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதில் வந்து நீங்கள் மீண்டும் வர்றீங்க, ஆனால் பற்ற மாட்டேங்குது.
நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் உங்கள் ஃபேமிலிக்கு அது பற்ற மாட்டேங்குது. இன்னும் நீ குழந்தையாக தான் இருக்கேன், உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லியே உங்களை கீழே இறக்கிட்டுருக்காங்க. பட் இவங்க மேலேயும் சொல்ல முடியாது. அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. நீங்கள் நிறையா லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா, அப்புறம் வந்து தனிமையில் உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்களா, நீங்கள் மற்றவங்கள அலோவே பண்ண மாட்டேங்கிறீங்க உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்களோட சிந்தனைகளை மாற்றுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காமா. என்ன பேசுகிறது கூட வந்து ரொம்ப வேகமாக பேசிடுவீங்க, ரொம்ப யோசிக்காமல் பேசிடுறீங்க. அதுக்கான பிரச்சனைகளை நீங்கள் தான் சந்திக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யூஆர் வெரி இம்பல்சிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பைல் நம்பர் 1க்கு அவங்க ஃபேமிலி. சரியான இடத்துல உங்களோட அன்பு, உங்களோட அட்டென்ஷன் போக மாட்டேங்குது. நீங்கள் இன்னும் வளரணும் தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அவங்க. உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக, கோவத்தில் ரொம்பவே அக்ரெசிவாக என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாத மாதிரி பண்ணிடுறீங்க. வயலன்ஸாக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தேடி போய் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட லைஃபுமே இருக்கும், வயலன்ஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. கடந்த கால விஷயங்கள் எதுக்கு காயப்படுத்தின விஷயங்களை விட்டுருங்க. அதை வச்சுட்டே நீங்கள் சுற்ற வேண்டாம். திரும்ப அவங்கக்கிட்டே போகாதீங்க. ஒருத்தவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுருங்க. திருப்பி அவங்கக்கிட்ட போய் கெஞ்சணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு என்ன குறை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. மண்டையில் களிமண் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க பைல் நம்பர் 1ஓட ஃபேமிலி. உங்களால் டிட்டர்மினேஷனோட ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டீங்க. அப்புறம் தவறான பழக்கங்கள், தவறான நண்பர்கள் கூட சுற்றுறீங்க. அது உங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ணுறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க தான் உங்களுக்கு உதவியாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு உங்களை பற்றி தெரியாது, சொல்ல முடியாதுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. சொல்லி தான் பாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்லணுமே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்களை பூமர்னு சொல்கிறீங்க, கிரிஞ்சுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவும் புரியாதுன்னு சொல்கிறீங்க, ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பழைய பூத்துன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் தான் எங்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாய் விட்டு பேசினா தான், மனசு விட்டு பேசினா தான் எங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்லவங்கன்னு நீங்கள் எப்படி பிளைண்டடாக நம்புறீங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆவீங்க. ஸோ நீங்கள் பார்க்குற விஷயங்கள், சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் யாரையுமே பக்கத்தில் விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் தவறான பழக்கங்கள், அப்புறம் இதுக்கு முன்னாடி காயப்பட்ட நெஞ்சம் வந்து எப்படி யோசிக்குமோ அப்படி தான் யோசிக்கிறீங்க. நீங்கள் பிரைட் சைடே பார்க்குறதில்ல, பெசிமிஸ்டிக்காக இருக்கீங்க. அப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு போத மாட்டேங்குது. யூஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கே தெரியல. அப்புறம் வந்து நாம் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கணுன்ற மாதிரி ஈகோ உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கடவுள், நான் ஒரு சில பேர் இங்கே இருக்க பைல் நம்பர் 1ல் இருக்குங்க, கடவுள் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, எல்லாமே வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான் சொல்கிறீங்க. இருக்கலாம், பட் வந்து நம்மளுக்கும் தாண்டி ஒரு பவர் இருக்குது, அது நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? கடவுள் பார்த்துப்பாங்க, கோயிலுக்கெல்லாம் ஏன் வர்றதில்ல? அப்புறம் நீங்கள் நிறைய பேர் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் கூட நீங்கள் வீட்டில் அவங்கள மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் அக்கல்ட் ஃபாலோவிங் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கல, பிரச்சனை மாட்டிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேரோட பேரண்ட்ஸ் வந்து படிக்காதவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களவுக்கு படிக்காதவங்களாக இருக்கலாம். படிச்சிருப்பாங்க, பட் உங்களவுக்கு படிக்கலை. அதனால நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இப்போ இருக்கிற சிலபஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அந்த காலத்தில் இருந்த சிலபஸ் எல்லாம் வேறு,
உங்களால் என்னோடய இதுக்கெல்லாம் படிக்க முடியாது, எங்களுக்கு ஒரு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்களோட இதில் இருந்தது வேறு, இப்போ இருக்கிறது வேறு, அதனால் உங்களால் என்னை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள காயப்படுத்துறீங்களாம். பட் அவங்களுக்கு நல்லாவே புரியுது, எங்களுக்கும் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு, நான் வந்து உதவி செய்யணும்னு வந்தால் நீங்கள் தள்ளி விட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஃபைல் நம்பர் 1 பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் படிப்பு மட்டுமே இது கிடையாது, இதை தாண்டி வாழ்க்கை பெருசு, புக்கு பார்த்து மட்டுமே உன்னால் வாழ்ந்துட முடியாது, அதை தாண்டி நிறைய எக்ஸ்போஷர் உனக்கு கிடைக்கணும், ஆனால் நீ அதுக்கு எந்த ஒரு இதுவும் காட்ட மாட்டே, இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டேங்கிற, சொல்லி கொடுத்தாலும் வேணான்னு சொல்கிற, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை, அதை சொன்னால் ஈகோ ப்ராப்ளம் சொல்கிற, உங்களுக்கு தான் ஈகோன்னு சொல்கிற, டாக்கிங் பேக் டு மீ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறாங்க ஃபைல் நம்பர் 1 பார்த்து அவங்க ஃபேமிலிஸ். ஆனால் நீங்கள் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க, என்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் வந்து அந்த சப்போர்ட் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் ஏன்னு தெரியல. அப்புறம் குறுக்கு வழியில் போகிறதுக்கு ஆசைப்பட்றீங்க, அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, கண்டிப்பாக மண்ணை வாரதான் போகிற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு மேலேயோ இல்லை நீங்கள் வந்து யாரை விரும்புகிறீங்களோ அது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஏமாற்ற தான் பார்க்குறாங்கன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அது உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உங்களோட இமோஷன்ஸு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் எப்படி ஒரு ஃபேமிலியை எடுத்து நடத்த போகிறீங்கன்ற மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு லைஃப் பார்ட் நம்பர் ஃபைல் நம்பர் 1க்கு. நீ இன்னமும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்க, சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்க, உங்களுக்கு வந்துட்டு சரியாக அந்த மெச்சூரிட்டி எல்லாம் வரல, நீங்கள் வந்த மாதிரி நடிக்கலாம், ஆனால் எங்களுக்கு நல்லாவே தெரியுது, அடிக்கடி டிஃபீட்டடாக ஃபீல் பண்ணுற, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, உன்னை நீயே பார்த்துக்க முடியல, நீ எப்படி மற்றவங்கள பார்த்துக்க முடியும், நீ எப்படி எங்களை பார்த்துப்ப, நாங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அடிக்கடி முன்னாடி நடந்த விஷயங்களே நினச்சிக்கிட்டு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன், அதை தாண்டி வரவே மாட்டேங்கிற, வந்துட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் பழைய காயங்கள் உன்னை விட்டு போகவே இல்லை, நீ எவ்வளோ தான் மறைச்சாலும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீ உன்னோட உடம்புக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு புரியுது. ஒரு சில பேர் இதில் வந்து ஃபைல் நம்பர் 1 வந்துட்டு எல்ஜிபிடி கம்யூனிட்டியாக இருக்கலாம், அது மற்றவங்களுக்கு தெரியலாம், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியுது போல இருக்குது. ஸோ அவங்க வந்து இது உங்கள் வாயால் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களோ என்னமோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபேஸாக தான் அது இருக்குது, அது நீங்கள் கிடையாது, ட்ரெண்டை பார்த்திலாம் நீ மாற்றிட்டு இருக்காத, ட்ரெண்டுக்காகலாம் நிறைய பேர் சும்மா இது பண்ணுவாங்க, அது உங்கள் வாழ்க்கையை முழுசாக மாற்றிடும், இந்த சொசைட்டி உங்களை ஏற்றுக்காது, அப்புறம் உங்களை கேலி தான் பண்ணும், உங்களால் அது ஏற்றுக்க முடியாது, அதனால் எந்த ஒரு சர்ஜரி எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க, நல்லா யோசிங்க, எங்ககிட்ட கலந்து பேசுங்க, அப்புறம் வந்து தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்காதீங்க, எங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி நீங்கள் ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், எது பண்ணுறதா இருந்தாலும் அவங்களுக்கு பயங்கரமாக அடி ஒழுகுது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, ஆனால் நடந்துடக்கூடாதுன்ற மாதிரி தான் அவங்களோட இதாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு என்னமோ நடக்குது சொசைட்டியில், உங்களை தனியாக விட்டாங்கன்னா இல்லை வந்து உங்கள் பாட்டுக்கு விட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுட்டு ஓகேன்ட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது அவங்களால தாங்க முடியாது, அதனால தான் ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்காங்க. உங்களை வந்து அவங்க ஜெயிக்கணும்னு தான், அதாவது நீங்கள் ஜெயிக்கணும்னு தான் அவங்க பார்க்குறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆனால் உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது, நீங்கள் தான் அவங்கள தள்ளி வைக்கிறீங்க, எந்த ஒரு ஈடுபாடும் காட்ட மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட முன்னோர்களை இல்லாட்டி உங்களோட வயசில் மூத்தவங்களை நீங்கள் மதிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், உங்களை விட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொன்னால் கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க, புரியலான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்புறம் நீங்கள் சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கன்றதே தெரியும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பாங்க. ஒரே இம்பல்சிவாக நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க,
அதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. யோசிக்காமல் எதையாவது செஞ்சு வைக்காதீங்க, சொல்லி வைக்காதீங்க, பிரச்சனையை விலக்கி வாங்காதீங்க. இது உங்கள் வயசு இந்த மாதிரி உங்களை வந்து இம்பல்சிவாக ஆக்ட் பண்ண வைக்கிறது. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சரி வராது. உங்கள் லைஃபே வேறு மாதிரி மாறிடும். அப்புறம் மாறினதை எதுவும் செய்ய முடியாது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்ககிட்ட சொன்னால் தான், பகிர்ந்து பேசினா தான் எங்களுக்குமே புரியும். அது எங்களால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியும். அது நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக கூட நீங்கள் எங்ககிட்ட சண்டை போடுறீங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எங்கள் கூட சண்டை போட்டுட்டு அதுவுமே தேவையில்லாத விஷயத்துக்காக சண்டை போடுறீங்க. எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இல்லை. நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எல்லோரும் உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு எதாவது உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கும் நீங்கள் முக்கியம்தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு சில நம்பிக்கை இருக்குது. ஏதோ சின்ன சின்ன நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எப்படியும் சாதிச்சிடுவீங்க. லேட் ஆனாலும் நீங்கள் எப்படியும் சாதிச்சிடுவீங்க. என் பிள்ளை வந்து யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது. அதே சமயம் உங்கள்கிட்ட வெளியே காட்ட மாட்டாங்க. ஸோ இப்படி தான் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. பைல் நம்பர் 1. ஏதோ பிளட்டு விஷயம் என்னமோ போயிட்டுருக்கு. மேபி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, ட்ரக் மாதிரி ஏதாவது. அது அவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் குடிக்கிறது எதுவும் பிடிக்கல, நீங்கள் சாப்பிட்றது எதுவும் பிடிக்கல. நீங்களே உங்களை அழைச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க. உங்கள் ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்க, உங்களுக்கு முதல்ல நீங்கள் எப்போ உதவி செஞ்சுக்க போகிறீங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. எனவே வித் திஸ் பைல் நம்பர் 1 இஸ் ஓவர். ஸோ பைல் நம்பர் 2க்கு போகலாம். உங்கள் ஃபேமிலி உங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். பைல் நம்பர் 2க்கு பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்கள் ஃபேமிலி உங்களை இப்படி தான் யோசிக்கிறாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரியும், உங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும், நீங்கள் சரியாகவே ஜட்ஜ் பண்ணுற மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. எனிவேஸ் பைல் நம்பர் 2 பற்றி உங்கள் ஃபேமிலி என்ன யோசிக்கிறாங்கன்னா, நிறைய பெருமைப்படுறாங்க. பட் அதே சமயம் ஒரு சில பயமும் இருக்குது. உங்களோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட ஆக்ஷன் ஓரியன்டாக தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் விட்டுறீங்க. சீக்கிரமாக அந்த விஷயம் முடியறதுக்குள்ளே ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கு, ஜேர்னி போயிட்டுருக்கு. பட் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது, இது சரியாக வரலாம், என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தை நீங்கள் அப்போயே காட்டிட்டு அப்போயே கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது. புதுசாக கற்றுக்கணுன்ற அந்த இது இருக்குது. அது எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே போகணுன்றது கிளாரிட்டி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நோக்கி தான் போகிறீங்க. பட் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டாலோ இல்லை உங்களே நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிறீங்க. நடுவுலேயே நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதுதான் உங்களுக்கு இருந்து பிடிக்கலை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, எஃபோர்ட்டும் போடுறீங்க. அந்த சைடில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் தான் உங்களை நம்பணும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். நாங்கள் நம்புகிறோமோ இல்லையோ, பைல் நம்பர் 2 நீயும் உங்களை நம்பணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே நிறையா கேள்விகள், உங்களுக்குள்ளேயே நிறையா ஃபேக் சினாரியோஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது நடக்கலன்னா என்ன பண்ணுறது, இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, அப்படி நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனசை வந்து நீங்கள் சாந்திப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து முதல்லேருந்து கற்றுக்கினாலும் பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக கற்றுக்குறீங்க. ஸோ கற்றுக்கிறதுல பிரச்சனை கிடையாது, ரிஸ்க் எடுக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் உங்கள் மனசில் வந்து திடீர்னு மாறிட்டே இருக்குது. ஒரு வாரம் தப்பாகிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும், அப்புறம் வந்து ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் தாங்க முடியாமல் நீங்கள் ரொம்ப அவுட் போஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறீங்க. இல்லாட்டி மென்டல் பிரேக் டவுன் உங்களுக்கு நடக்குது. அப்புறம் வந்து எந்த டைரெக்ஷன் போகிறதுன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க. அப்பப்போ முழிக்கிறீங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கும். அப்புறம் நடுவில் நீங்கள் வந்து முழிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட எஃபர்ட்ஸ்லாம் அவங்க நல்லாவே புரியுது. நல்லா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக தான் நீங்கள் இருக்கீங்க. அப்புறம் வந்து இங்கே நிறைய பேர் வந்துட்டு பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், இல்லாட்டி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். உங்களோட
முன்னோர்கள் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் அதை க்ரோ பண்ணணும், அழிக்கக்கூடாது, க்ரோ பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் தனியாக ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, தனியாக ஏதோ பண்ணுறீங்கன்னு தெரியும், அதுக்கு உங்களுக்கு உதவியெல்லாம் கிடைக்கிது, உங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகத்தை கொஞ்சம் அடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மாறிடுவீங்க, உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக வந்து நீங்கள் எல்லாமே மாறிடுறீங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. காம்படிஷன் அதிகமாக வந்துடும், லைக் ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும். நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுறது, உங்களுக்குள்ளே சண்டை வந்துடுமோன்ற பயப்படுறாங்க. அதனால் எதுவுமே உங்ககிட்ட வந்து டேரெக்டாக அப்படி கையில் எடுத்து கொடுக்கலாம் மாட்டாங்க. ஸோ பார்ஷாலிட்டி இவங்க பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை ஏர்ன் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பைல் நம்பர் 2க்கு அந்த ஏர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் தகுதியானவங்க தான். பட் நீங்கள் வந்து உங்களோட மனசை கொஞ்சம் சாந்திப்படுத்தணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறீங்க, பட் ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ அதனால தே ஆர் வெரி ஹாப்பி. ஒரு புது விஷயங்கள் கற்றுக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்களே ஒரு புது விஷயம் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களோட செல்ஃப் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க மற்றவங்கக்கிட்ட. இப்போ நீங்கள் ஒரு பெரிய சிஇஓவாக இருக்கலாம், உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு வச்ச சொத்தை நீங்கள் காப்பாற்றணும், அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அப்புறம் உங்களை சார்ந்து நிறைய பேர் இருக்கலாம், நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு லீடராக தெரியணும். அப்போ நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, காசு பணம் இருக்குது, அப்புறம் அதுக்கான எஃபர்ட்டும் நீங்கள் போடுறீங்க, எல்லாமே ஓகே. பட் வந்து மற்றவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணுன்னா உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். அது இங்கே லேக் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக உங்களால் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுமா, ஆனால் நீங்கள் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பேசுகிறதுலாம் நல்லா கிளவி மாதிரி தான் பேசுகிறீங்க, கிளம்ப மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் பேசுகிறீங்க, அது பிரச்சனை இல்லை. நிறைய விஷயங்கள் நீங்களும் வந்துட்டு நாங்கள் சொல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் சண்டை தான் வருது, மற்றவங்க கூட பயங்கரமாக சண்டை போடுறீங்க, ஒரு ஒரு யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, தாட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மண்டையில் என்ன தான் ஓடிட்டுருக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்புறம் வந்து அதை ஷேர் பண்ணணும், நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடாது, உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி பழகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பைல் நம்பர் 2 இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலி அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இது கொடுத்தாச்சு, ஓகே. உங்களுக்கு ஒன்று ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது. பட் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை மறந்துடுறீங்க, ரொம்ப அக்ரெசிவாக மாறிடுறீங்க, சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை பெருசாக ஊதிடுறீங்க, நீங்களே எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறீங்க, சிம்பிளான விஷயத்தாக இருந்தால் கூட அதை ரொம்ப பெருசாக்கிட்டுறீங்க. அப்புறம் உங்களோட ஜேர்னி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, உங்களுக்கு இன்னும் நிறையா பார்ப்பீங்க. அப்போது வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்களை நிறைய பேர் சார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், அவங்களுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும். அப்புறம் உங்கள் லைஃப் மட்டும் நீங்கள் பார்த்துக்கூடாது, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க வேண்டாம், மற்றவங்கள பற்றி கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் வந்துட்டு காம்படிஷன் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் போட்டு, அதாவது குறுக்கு வழியில் போகிறீங்க, ஒரு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது கிடையாது, வேறு ஏதாவது பண்ணி அவங்கள மேனிப்புலேட் பண்ணலாமா, அந்த டெஸ்ட்டு அந்த காம்படிஷனையே வந்து கவுத்தரலாமான்னு தான் பார்க்குறீங்க, அது சரி வராது. ஏதாவது பேட் ஐடியான்னு உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து எடுத்துக்கிறதே கிடையாது, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் அது வந்து உங்களுக்கு சாதகமாகவும் வருது, ஒரு சில விஷயங்கள் அது உங்களுக்கு பாதகமாகவும் மாறுது. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டரெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ஓகே தான். பட் வந்து ரிஸ்க் எடுக்கிறது நீங்கள் மட்டும் கிடையாது, ஃபேமிலி ரெப்யூட்டேஷனும் சேர்ந்து ரிஸ்கில் தான் போகுது. அதனால நிறைய பேருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் உங்களோட எஃபர்ட்டு, நீங்கள் அந்த புதுசாக கற்றுக்கணுன்னு நினைக்கிறது, புதுசாக ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்குலாம் ஒரு நேம் வரணும், பிராண்ட் வரணும், அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் அவங்க அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது உங்களோட க்ரெடிட்ஸும் சரி, அப்புறம் வந்து உங்களுக்கு ஓவர்
ஓவர்லோட் அது மாதிரி பண்ணிக்கிறீங்க. அதில் சரியாக ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதில்ல உங்களுக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் தான் வந்து நிறைய விஷயத்த தூக்கி நிறுத்தியிருக்கீங்க. அதுக்கு நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு அப்புறம் வர்றவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? எல்லாத்தையும் நீ ஏன் செய்யணும்னு நினைக்கிற? எங்களுக்கூடையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோ, எல்லாம் கூட்டாக சேர்ந்து செய்யலாம். அப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக அந்த ஃபீலிங் வரும். அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபேமிலிக்கிட்ட, வேலைன்னே சுற்றுறீங்க. அப்புறம் எங்கேயாவது பேசலாம், ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு கூட வந்தால் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறது கிடையாது. ஒர்க்கு தான் முக்கியம், அப்புறம் உங்கள் வேலை தான் முக்கியன்ற மாதிரி இருக்கீங்க. உட்காந்து பேசுகிறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லை. அதுதான் ஏன்னு தெரியல. டைரெக்ஷன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கன்ற மாதிரி இருக்குது. ஒரு ஃபுல் டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு இன்னும் வரல. பட் அது பரவாயில்ல, நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் கஷ்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். பட் எல்லாத்தையும் நீங்களே எல்லாம் பார்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். எல்லாமே ஃபுல்லாக கான்செப்ட் தெரியாமல் காலை உள்ள விட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் நீங்கள் கற்றுக்குட்டியாக இருக்கீங்க. இன்னொரு ஜேர்னி பெருசு தான். இப்போ தான் நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் வந்து ஹார்ட் ஒர்க்னால் என்ன, இப்போ தான் ஒர்க் எஃபர்ட்னால் என்னென்ன எஃபர்ட் போடணுன்றது உங்களுக்கு தெரியவே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஃப்ரூட்டேஷன், ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய இதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்னதாக நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபார் பைல் நம்பர் 2, இந்த ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. எடுத்தோடனே நீங்கள் வந்து எதுவும் செய்ய முடியாது. எடுத்தோடனே பெருசாக சம்பாதிக்கல முடியாது. உங்களோட தாட் ஃபார்ம்ஸ் இல்லாட்டி உங்களோட அந்த விஷஸ் வந்துட்டு ரொம்ப ரியாலிட்டிக்கு கிளாஷாக இருக்குது. ஸ்லோவாக போனால் இப்போ என்ன, ஆனால் வந்து ரெப்யூட்டேஷன் வந்துட்டு நீ ரிஸ்க் எடுத்தால் எங்களுக்கும் சேர்த்து ரிஸ்க் ஆகிடும். ஸோ ஃபேமிலி பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளோட ரெப்யூட்டேஷன் பற்றி நம்ம யோசிக்கணும். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்லேருந்து நீ வந்திருக்க. ஸோ எல்லோரும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், உங்கள் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் நீ மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். உங்களால் நிறைய விஷயங்கள் கெயின் கிடச்சிருக்கு தான். நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே தான். பட் வந்து ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எல்லாமே நீயே பார்த்துக்கணும்னு நினச்சிக்க வேண்டாம். மற்றவங்ககிட்டயும் கொஞ்சம் ஷேர் பண்ணு. அதே சமயம் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக மாறிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. உங்களோட இமோஷன்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ இமோஷன் வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாட்டி உங்களை எப்படி நம்ப முடியும்? யாராலையும் எப்படி நம்பிட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த சின்ன சக்ஸஸ்க்கே வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறீங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறீங்க, காசெல்லாம் பயங்கரமாக வீணடிக்கிறீங்க. எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு தான் பண்ணுறீங்க, காசோட மதிப்பு நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இப்படி வாங்கினதெல்லாம் கொஞ்சம் கூட சேவிங்ஸில் போடாமல் ஒரு தேவையில்லாத செலவெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? அதிகமாக செலவு பண்ணலாம், இந்த வயசில் சந்தோஷமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஒரு தாம்தூம்னு பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையில் உங்களை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலி, அதாவது குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு போகணும். ஜென்ரேஷனல் வெல்த் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போகணும். உங்கள் லெகசி வந்து பியூராக இருக்கணும். உங்கள் ஃபேமிலி லெகசியை வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகணும். அவங்கள பற்றி எல்லோரும் பெருமையாக பேசணும். அதுதான் நாங்களும் ஆசைப்படுறோம். பட் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி தெரியலையே, எல்லாம் ஆட்டம் போடுறதுலேயே இருக்கீங்க. சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு இன்னும் வரணும் இருக்குது உங்களுக்கு. பட் பத்தலை, இன்னும் வேணும், உங்களுக்கு பொறுப்பு வேணும். அப்போ தான் வந்து நம்பிக்கையாக உங்கள்கிட்ட இந்த விஷயத்த கொடுக்குறோம், பிஸ்னஸை கொடுக்குறோம், நம்பி கொடுக்கலாம், பார்த்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை அப்போ தான் எங்களுக்கு வரும். இங்கே எங்களால் ப்ளேம் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றதெல்லாம் ஓகே, பட் வந்து அது ஒரு அளவாக இருக்கணும். பட் அந்த அளவே தாண்டி போகுது உங்களுக்கு. அப்புறம் ரொம்ப சண்டைக்காரங்களாக இருக்கீங்க, கான்ஃபரன்டேஷனலாக இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது. அப்புறம் வந்து உடனே பேசிடுறீங்க. அதாவது டக்கு டக்குன்னு வார்த்தை வந்துடுது, அந்த வார்த்தையில் மாற்ற முடியாது. அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இங்கே இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்து ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது. ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் வந்து
உங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகணும். நீங்கள் இப்போ தான் உங்கள் ஜேர்னியில் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை நல்லாவே தெரியும். அப்படி தான் யோசிக்கிறாங்க. எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிலாம் பேசக்கூடாது. நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க. உங்களோட உழைப்புக்கு உங்களுக்கான இது கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்ல வேண்டாம். அவங்கவுங்க கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கிடச்சி தான் ஆகணும். மற்றவங்க கிரெடிட்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஒரு சில பேர் இதில் ஒருவேளை அவங்க நினைக்கிறாங்க இது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு மற்றவங்களோட கிரெடிட்ஸும் எடுத்துக்கிறீங்க. அவங்களுக்கு கிரெடிட்ஸே கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்கறது கிடையாது. வேலை மட்டும் அதிகமாக வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபைல் நம்பர் 2க்கு யூ ஆர் வெரி அன்கிரேட்ஃபுல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் தூக்கி நிறுத்துறீங்கன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஜென்ரல் ரீடிங் அதனால் டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் தி ரெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி, நிறைய ஸ்டாமினாலாம் இருக்குது. ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அதே சமயம் உங்களை நினச்சா பயமாகவும் இருக்குது. ஓகே, நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க. நிறைய விஷயத்தை இப்போ தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க. எக்ஸ்போஷரே இப்போ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் கற்றுக்கணும், நிறையா இருக்குது. கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஃபீல் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட வேண்டாம். எல்லாமே அவசரமாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், மைண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். சுத்தமாக அதிக இல்லை. என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் பண்ணுறீங்க. என்ஜாய் பண்ணுறதுல தப்பு இல்லை, பட் அதில் கொஞ்சம் அளவு இருக்கணும். அளவே இல்லாமல் இருக்குது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில சமயத்தில் நீங்கள் முட்டாள்தனமாக ரிஸ்க் எடுக்கிறீங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. கொஞ்சம் யோசிக்கிறது, அதாவது அந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. ஸோ உல்ட்டாவாக இருக்குது. ரொம்ப சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல ஜாலியாக இருக்கீங்க. ஜாலியாக இருக்க வேண்டியதுல சீரியஸாக இருக்கீங்க. வாட் இஸ் யோர் டீல்? ஏன் இப்படி மைண்டு ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இங்கே இருக்கிற ஃபைல் நம்பர் 2க்கு வந்துட்டு நிறையா கெட்ட கனவுகள் வரலாம். நைட் மேர்ஸ் வரலாம். அதெல்லாம் ஆன்சைட்டிஸ், பேனிக் அட்டாக்கெல்லாம் வரலாம். நெகட்டிவ் திங்கிங்னால் வருது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக அக்கல்ட் யூஸ் பண்ணலாம். அக்கல்ட் சயின்ஸ் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வரலாம். இல்லாட்டி தாந்திரிக் பாபா அவங்களெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அதிகமாக காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து மேனிப்புலேஷன் ஏதாவது பண்ணியிருக்கலாம். எனர்ஜி டார்க் மேஜிக் மேனிப்புலேஷன் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அது உங்களுக்கு பிரச்சனையாக வருது அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இல்லாட்டி ஒரு ஜென்ரேஷனல் கேர்ஸ் பிரேக்கராக நீங்கள் இருக்கலாம். இல்லாட்டி இந்த ஜென்ரேஷனலாக இந்த கேர்ஸை ஒரு இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும். அது உங்களை ரொம்ப பாதிக்குதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ உங்களோட இமோஷன்ஸ் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுருந்தா தான் உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியும். அடுத்தவங்க உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாம் அனுப்பலாம். அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக வருதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அது சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து அவங்க நிறையா உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ பூஜை அட்டன் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி நிறைய சாஸ்திரங்கள் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் சூப்பர்ஸ்டிஷன் நினைக்கிறீங்க. அப்படி அதை சரியாக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. கான்சிஸ்டன்சி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பேராசைப்பட்டா பெருநஷ்டம் வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தான் இந்த ஃபேமிலியோட தூணு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் தான் நல்லா எடுத்துகிட்டு போகணுன்ற நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மேலே வைக்கிறாங்க. எப்போதுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் போக போக நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பிளட்டு ஒர்க்கெலாம் பண்ணுறீங்க. அக்கல்ட் சயின்ஸ், பிளட் ஒர்க், டார்க் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. இது உங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு ஏவல் மாதிரிலாம் வச்சு அவங்களுக்கு நிறைய காசு சம்பாதிக்கணுன்ற மாதிரிலாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அது அவங்களுக்கே ரிவர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதுலேருந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கணும். இல்லை மற்றவங்க இவங்களுக்கு அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை அமைச்சிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸை லைஃப் பார்த்துட்டு ஃபைல் நம்பர் 2க்கு அமைச்சிருக்கலாம்.
ஸோ இதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இல்லை பாதிப்பு ஏற்பட்டுருமோன்னு பயமாக இருக்குது. ஒருவேளை உங்களோட இமோஷன்ஸ் இப்படி மாறி மாறி வர்றதுக்கு அதுதான் காரணமோன்னு கூட அவங்க யோசிக்கிறாங்க. ஏதாவது கண்ணு பட்டுருச்சா அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, வித் திஸ் இப்படி தான் உங்களோட பைல் நம்பர் 2க்கு யோசிக்கிறாங்க உங்கள் ஃபேமிலி. ஓகே, இதோட பைல் நம்பர் 2 இஸ் ஓவர். பைல் நம்பர் 3க்கு போயிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Love and Light bless me. Consider subscribing, liking, sharing, commenting and push the notification button for more such amazing videos. ஸோ தேர்ட் பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்காக. டேக் வாட் எவர் ரெசிடென்ஸ் லீவ் தி ரெஸ்ட். திஸ் வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஓகே, ஸோ லைஃப் பாத் அந்த பைல் நம்பர் 3க்கு என்ன உங்கள் ஃபேமிலி உங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஒன்றா நீங்கள் ஏமாத்துறீங்க, இல்லாட்டி மற்றவங்கள ஏமாத்துறீங்க. அதாவது நீங்கள் ஏமாறுறீங்க, இல்லாட்டி மற்றவங்கள வந்து ஏமாத்துறீங்க லவ் சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கீங்கன்றதெல்லாம் யோசிக்கிறாங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் எப்படா மாட்டுவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். பட் அவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரே சண்டையாக இருக்குது உங்களோட அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சண்டைனா நீங்கள் உடனே வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை அப்படி உசுப்பேற்றி விட்றாங்க. நீங்கள் அப்படி இல்லை, கூட இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அவங்க தாளத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதில் பேலன்ஸ் இருக்கணும். நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நல்லது தான், உங்களுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க, எல்லாமே சரி தான். பட் அதில் பேலன்ஸ் இருக்கணும். கூட இருக்கிறவங்க ரொம்பவே முக்கியம். கூட இருக்கிறவங்க தப்பானவங்களாக இருந்தாங்கன்னா உங்களையும் தப்பான வழிக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தான் நிற்கணும். அவங்க வந்து உங்களெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கடனுக்கெல்லாம் நீங்கள் வந்து கழுத்தை நீட்டிகிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் தப்பாக இருக்குது, இல்லாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, உலகத்தை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், உங்களுக்கு எது தப்பு சரியில்லாம் தெரியும், ஆனால் சரியாக மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, சண்டைக்கு மட்டும் வந்துடுறீங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இது தப்பாக இருக்குது அப்படின்னா ஓகே சரி பண்ணிடுறீங்க. ஆனால் மற்றவங்க லைஃப்பில் அப்படி இருந்தால் நீ கண்டுக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஒளியாக மற்றவங்களுக்கு இருக்கீங்க. ஆனால் வந்து மற்றவங்க பிரச்சனைகளை நீங்கள் போய் மூக்க நுழைக்காதீங்க. அதாவது சண்டை அப்படின்ற மாதிரி போக வேண்டாம். உடனே நீங்கள் சண்டைக்கு தான் போகிறீங்க, பேச்சுவார்த்தையே இல்லை. அதுதான் கொஞ்சம் தவிர்க்கணும். மற்றவங்க வந்து அவங்க பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. நீங்கள் தெரிஞ்சு உள்ளே போகிறீங்க, அப்படி என்ன தேவை இருக்குது? ஒரு ப்ரொக்ரெஷன் இருக்குது உங்களோட சைடில் இருந்து. நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க, சும்மாவாக கிடைக்கிது. அந்த காசை வந்து நீங்கள் எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் என்ன தனி மனுஷனா? இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் ஃபேமிலியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா? அவங்கள யார் பார்த்துப்பா? அவங்க ஃப்யூச்சர் யார் பார்த்துப்பா? அப்புறம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் என்ன பண்ணுறது? கையில் காசு இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலாம் அங்கே கொடுத்துட்ருக்க வேண்டாம். உங்களுக்கு முதல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. ஃபேமிலி முதல்ல உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். நீங்கள் ஒன்றும் தனி மனுஷன் கிடையாது, கஷ்டப்பட்டு தானே பண்ணுறீங்க, எல்லாம் நன்மை ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. கஷ்டப்பட்ட காசு எதுக்கு அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க உங்களை இங்கே கஷ்டப்படும் போது. அவங்களுக்காக நிற்காதீங்க, முதல்ல உங்களுக்காக நில்லுங்க. உங்கள் ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள், அவங்களையும் பாருங்கள். யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு எதுக்கு போகிறீங்க? கம்ஃபர்ட் ஜோனுக்கெல்லாம் அங்கெல்லாம் போக வேண்டாம். போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அவங்க அந்த மாதிரி பீப்புள் தான், உங்களை கொலை பண்ணி போட்டு போயிடுவாங்க. பட் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் காசு கொடுக்கலன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆல்ரெடி உங்கள் பேர் அவங்க கெடுத்துருக்காங்க, திருப்பி அவங்கள மன்னிச்சு எடுத்துகிட்டு இருக்காதீங்க.
அவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும், நீங்களும் வந்துட்டு பதில் சொல்லணும் நீங்கள் பண்ண விஷயத்துக்கெல்லாம். அவங்களுக்காக ஃபேமிலியவே வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து தவறுதலாக பேசுகிறதோ நடந்துக்கிறதோ பண்ணியிருக்கீங்க போல இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு கோவமாக இருக்காங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் போகாது, எல்லாருக்கும் தெரியும், தெரிய வரும். அப்போ நீங்கள் பண்ணுறது எவ்வளோ தப்புன்ற அப்போ தான் உங்களுக்கு புரியும். மொத்தமாக போய் பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பெரிய பெரிய பிரச்சனை நடந்தாலும் அது ஒரு பெரிய இது கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஃபேமிலி பற்றி கொஞ்சம் யோசிச்சுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, வித் திஸ் பைல் நம்பர் 3 இஸ் ஓவர். ஸோ உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குது, சேர்ப்பு சரியில்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, வித் திஸ் த பைல் நம்பர் 3 வந்து முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Love and Light Plus B. Consider subscribing, liking, sharing, commenting and push on the notification button for more such amazing videos. Thank you. அடமானம்லாம் வச்சுட்டு காசை அடமானம் வைக்கிறீங்க, நகையை அடமானம் வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக தான் வரும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க உங்களுக்காக ஒரு ஹேரை கூட இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சு நிற்கிறீங்க. அப்புறம் வந்து அவங்க ஒரு சில பேரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்டே தப்பாக பார்க்குறாங்க, உங்கள் குழந்தைங்கள தப்பாக பார்க்குறாங்க, தப்பாக யூஸ் பண்ண நினைக்கிறாங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தவறான சவகாசம் வந்து என்றைக்குமே நல்லா தான் இருக்காது, என்றைக்காவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி பிரச்சனை பண்ண பார்த்தாங்க, எப்படியோ எஸ்கேப் ஆயாச்சு. இல்லாட்டி நீங்கள் அவங்கள மன்னிச்சிட்டிங்க, திருப்பி பண்ண மாட்டாங்கன்ற மாதிரிலாம். இல்லாட்டி இதை இன்ஃப்ளூயன்ஸில் இருந்திருக்கேன், குடி போதையில் அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை சொல்லி எல்லாம் சமாளிச்சிருக்கீங்க. ஆனால் அவங்க அப்படி தண்டுறது நல்லாவே தெரியுது. அவங்க மாறல. நீங்கள் தான் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள திருப்பி உங்கள் லைஃப்பில் ஏற்றுக்காமல் இருக்கணும். உங்கள்கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ணல, அவங்க எல்லாம் ஃபேமிலிக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணுறாங்க, தப்பாக பார்க்குறாங்க, தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, தப்பாக யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. உங்களோட செலவில் எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது சரியில்லை அப்படிலாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பைல் நம்பர் 3க்கு. ஓகே, அப்புறம் வந்துட்டு ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் ரொம்ப அதை கட் பண்ணி விட்டுடுறீங்க. இல்லாட்டி புதுசாக நீங்கள் எதையாவது ஆரம்பிக்கிறீங்க. அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் உடனே நீங்கள் போய் சண்டைக்கு நிற்கிறது சரி வராது. அடுத்தவங்களுக்காக நீங்கள் பேசாதீங்க. அவங்களுக்கு ஏன் வாய் இல்லையா? நீங்கள் தான் பேசணுமா? நீங்கள் தான் எல்லாம் அவங்களுக்காக பண்ணணுமா? அவங்க யாராவது உங்களுக்கு பண்ணுவாங்களா? கிடையாது. பட் நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் அவங்க உங்களை டீல் விட்டு போயிடுவாங்க. நீங்கள் உதவின்னு போகும்போது அவங்க உங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பைல் நம்பர் 3க்கு நீங்களே தான் உங்களோட பிரச்சனைகளுக்கு காரணம், நீங்களே அதை உருவாக்கிக்கிறீங்க, இல்லாத பிரச்சனையை எடுத்து போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க. யார் எங்கே வைக்கணுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கடைசியில் எல்லாத்துக்கும் உங்களை தான் வந்து எல்லோரும் கேட்குறாங்க. அவங்கெல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் பேரை சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. நீங்களும் பலியாடு மாதிரி நிற்கிறீங்க. அது வந்து உங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்களை நம்பி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இந்த மாதிரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா அவங்க உங்கள் கூடயே இருக்க மாட்டாங்க. நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். கூட இருக்கிறவங்கனால தான் உங்களோட பேரே கெடுது. எல்லாமே அவங்கனால தான். நல்லா இருக்கிற என் பையன் பொண்ணு இப்படி மாற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அதை புரிஞ்சுக்காம உங்களை யூஸ் தான் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாமல் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, பெரிய பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிறீங்க. அவங்க உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க.
அது எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு அது ஏன் தெரிய மாட்டேங்குது? உங்களோட காசு யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களோட இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களோட ஐடியாஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் யூஸ் தான் பண்ணுறாங்க அவங்கள. நீங்கள் சம்பாதிக்கிறதுல நீங்கள் அவங்களுக்கு போய் கொடுத்துட்றீங்க. உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறத மறந்துட்டிங்களா அப்படிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எப்படா இவன் வந்து கீழே விடுவான் குத்தலா முதுகில் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க மேலே தேவையில்லாத ரொம்ப பாசத்தை பொழிகிறீங்க. அது உங்களுக்கு சரி வராது. உங்கள் மனசு அவங்களுக்கு இல்லை. நீங்கள் எல்லோரும் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க அப்படி கிடையாது. உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களுக்கே பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அப்படி நினைக்கல உங்களை. நீங்கள் தான் அவங்கள பெருசாக தலைமையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறதுன்னா அவங்கனால தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். அப்புறம் வந்து ஏன் சொல்லலான்னு கேட்காத அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு. உங்களை வச்சு உங்களை படி மாதிரி ஏறி வராங்களாம் மற்றவங்க. அது உங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்குமே பிரச்சனை. அப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்காக ரெக்கார்ட் எழுதி கொடுக்கறது, அவங்களுக்காக நீங்கள் எல்லாமே பண்ணுறது, அதை அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்ற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் அவங்களோட நல்லா இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்க. அவங்க உங்களோட டவுன்ஃபாலுக்கு அவங்க வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கு அவங்க எல்லாம் தயாராக தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. உங்களை தள்ளி விடுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. உங்களை ஃப்ரெண்டாகவே பார்க்கல. உங்களுக்கு நிறைய வேலைகள், நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. மேபி இந்த பைல் இருக்கிறவங்களுக்கு கனவுகள்லையோ இல்லை ஏதோ தோணுது போல இருக்குது, கூட இருக்கிறவங்க சரியில்லையோ தோணுது. அதே நீ நம்ப மாட்டேங்கிறேன். நீ ஒன்றும் குழந்தை இல்லை, குழந்த மாதிரி யோசிக்காத. ப்ரொடெக்ஷனாக இரு, பார்த்து இரு, டிஃபென்சிவாக இரு. அவங்க உனக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னு அவங்கள கட் பண்ணி விட்டுரு. யோசிக்கவே யோசிக்காத. உன் மனசை திடப்படுத்திக்கோ. உனக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும். அவனுக்கு பிரச்சனை தான் பண்ணுறாங்க, உன்னை யூஸ் தான் பண்ணுறாங்கன்னு உங்க கூட உனக்கு சில பேருக்கு தெரியும். ஆனால் அதை தெரிஞ்சுமே நீ ஏன் இது பண்ண மாட்டேங்கிற? உன்னால் மற்றவங்கள மாற்றலாம் முடியாது. நீராக மாறிக்கணும். அவங்களோட புத்தி எப்பவுமே மாறாது. நீ அவங்கள மாற்றிடலான்னு நினைக்கிற, அவங்களுக்காக நீ மனசார வேண்டிக்கிற, ஆனால் அவங்க அந்த மாதிரி கிடையாது. இப்போ தான் நீ எல்லாத்தையும் புதுசாக பார்க்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் இதெல்லாத்தையும் நிறைய தடவை பார்த்துருக்கோம். நிறைய இந்த மாதிரி எங்கள் லைஃப்லையும் நடந்திருக்கு. எங்களுக்கு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உனக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீ தான் கேட்க மாட்டேங்கிற. ஸோ கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. பைல் நம்பர் 3க்கு உங்கள் ஃபேமிலி.